ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். யூபிஎஸ் என்பிஎஸ் அப்படிங்கிறது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஏப்ரல் 1, 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஆல்ரெடி என்பிஎஸ் சிஸ்டம்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2004 அப்புறமா யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே யாரெல்லாம் அண்டர் என்பிஎஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூன் 30 நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு நீங்க மாற விரும்புறீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா என்பிஎஸ்ல கண்டினியூ ஆக தான் போகுது. அப்ப இந்த யூபிஎஸ்ல சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா யூபிஎஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுவும் சேனலுக்குள்ள போயிட்டு நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணி எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லேட்டஸ்டா வந்த நியூஸ் அப்டேட். ஜூன் 30 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஜூன் 30 அப்புறமா யூபிஎஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. பை டிஃபால்ட்டா என்பிஎஸ் ஆப்ஷன்லயே தான் இருக்கும். இப்போ இந்த யூபிஎஸ்னா என்ன, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த யூபிஎஸ்ல கிடைக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூபிஎஸ் அப்படிங்கிறது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்யூர்டு பென்ஷன் சொல்றாங்க. ரிட்டையர் ஆகிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு 50% ஆஃப் தேர் ஆவரேஜ் பேசிக் பே, அதாவது அவங்க வேலை செய்யற கடைசி 12 மாசங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல இருக்கிற பேசிக் பேல இருந்து 50% வந்து பென்ஷனா கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து ஃபேமிலிக்கு பென்ஷன் போகணும் அப்படின்னா அந்த பர்சன் தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ 60% ஆஃப் த பென்ஷன் அமௌண்ட் வந்து இறந்து போன ஸ்டாஃபோட ஃபேமிலிக்கு போகும். மூணாவது பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு கேப் வச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் போகும். அதாவது அட்லீஸ்ட் வந்து 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கிராஜுவிட்டி இல்லாம லம்சமா ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டும் இதுல வந்து கிடைக்கும். 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீம்னால பாத்தீங்கன்னா 2.3 மில்லியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். யூபிஎஸ் ஓட வித்ட்ராவல் ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்ல பண்ணலாம். எம்ப்ளாயிஸ் கேன் வித்ட்ரா அப் டு 60% ஆஃப் தேர் யூபிஎஸ் கார்பஸ். 60% வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். ரிமைனிங் 40% வந்து ஆன்யூட்டி மாதிரி வரும். பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி சர்வீஸ்ல இருக்கும்போது 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் ஃபாலோ பண்ணி ஈச் வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல வீடு பை பண்ண போறீங்க, இல்லனா வந்து பசங்க எஜுகேஷனுக்காக, இல்லனா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட்காக ரீசன் சொல்லிட்டு பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது 100% பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இது. எம்ப்ளாயிஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் will contribute 18.5% ஆஃப் தி பேசிக் சேலரின்னு சொல்லிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து என்பிஎஸ் சப்ஸ்கிரைபரா இருக்கணும். who has retired before March 31, 2025 சொல்றாங்க. அதாவது மார்ச் 31, 2025க்கு முன்னாடி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற ரிட்டையர் எம்ப்ளாயி. மினிமம் ஆஃப் 10 இயர்ஸ் குவாலிஃபைங் சர்வீஸ் சொல்றாங்க. 10 வருஷமாவது ஒரு அட்லீஸ்ட் சர்வீஸ் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட்ல. அவங்க இப்ப கூட கிளைம் பண்ணலாம். அவங்களுக்கும் ஜூன் 30 வரைக்கும் டைம் இருக்கு. பேசிக்கா இந்த யூபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம், அதாவது கேரண்டீட் பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்ஃப்ளேஷன் லிங்க்டு பென்ஷன் சொல்லியிருக்காங்க. பிளஸ் லம்சம். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல பிளக்சுவேட் ஆகும். மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரிட்டர்ன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். யூபிஎஸ் அப்படிங்கிறது நீங்க டிசிஷன் ஒரு வாட்டி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்த முடியாது. ஜூன் 30 நீங்க மாத்தணும்னா யூபிஎஸ்க்கு மாறிக்கலாம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இல்ல பண்ண விரும்பல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்பிஎஸ்ல தான் இருப்பீங்க. இன்கேஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும், எங்க போய் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன் போர்ட்டல், அதாவது ஆன்லைன்ல கவர்மெண்டோட போர்ட்டல் தான் இது. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி என்பிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது யூபிஎஸ் மாத்தணுமா இல்ல தேவையில்லையா, இல்ல என்பிஎஸ்ல இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதை தாண்டி என்பிஎஸ் இருக்குது, ஆனா என்பிஎஸ் பத்தி அவ்வளவா இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆல்ரெடி நான் என்பிஎஸ் ஓட வீடியோ போட்டிருக்கேன். என்பிஎஸ்னா என்ன, பெனிஃபிட் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, அதோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா என்பிஎஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தா என் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அண்ட் இது தவிர வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற கைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Bye bye.